ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம் மரத்தால் நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது, இந்த வேப்பஞ்செடியை வச்சு இப்போ நம்ம உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிற இந்த கொரோனா கிட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம். இதை நிறைய பேர் உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க உபயோகப்படுத்துகிற முறை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இது எப்படி சரியாக உபயோகப்படுத்தினா நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்ப மரத்தில் வேறு என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்றதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் இந்த வேப்பம் அந்த இளம் வேப்பம் இருக்கிறது துளிர் வேப்பில் அந்த வேப்பம் உளுந்து எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிடணுங்க. வெறும் இந்த வேப்பிலை எடுத்து அரைச்சி அது கூட மஞ்சள் தேய்ச்சி வெறும் நம்ம வந்து ரோட்லேயும் நம்ம வீட்டு வாசல்களையும் தெளித்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகளை தவிர்க்கும். அது உண்மைதான். அதை வந்து எவ்வளோ நேரத்துக்கு தவிர்க்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மணி நேரங்களுக்கு மட்டும்தான். மறுபடியும் அதை நம்ம திரும்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். இது மாதிரி மட்டும் பண்ணாமல் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையே வலிமை கூட்டுற சக்தி வந்து இந்த வேப்பிலைக்கு இருக்குது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றுல இந்த வேப்ப இலையை எடுத்து நம்ம சாப்பிட்டு வரணும். இந்த வேப்பம் வந்து துளிர் வேப்பிலை சாப்பிட்டு வர்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே இந்த வேப்பிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா இது ரெண்டுத்தையும் வந்து தவிர்க்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த வேப்பிலைக்கு தான் இருக்குது. இந்த வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வளிமண்டல கூட வந்து என்ன ஆகுதுன்னா வலிமை பெறுது. அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹை லெவலில் இருந்து சுகர் வந்து லோ லெவலாகவும் கண்ட்ரோலாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாயில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருங்க. இந்த வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரனால அந்த பேட் ஸ்மெல்லும் சரியாகும், பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாகும். இது மூலிமா நல்ல மின்னு சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பற்கள் இருக்கிற ஈறுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வலிமை ஆகும், நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் அந்த ஈறு. ஓகேங்களா? வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால மட்டும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இந்த வேப்பிலையை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சுடு தண்ணியில் இந்த வேப்பிலையை எடுத்து போட்டு ஒரு சில மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம மேலே இருக்கிற கிருமிகளும் கியூர் ஆகும். தலைக்கு குளிக்கிறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை மேலே இருக்கிற பொடுகுகள் வந்து சீக்கிரமாகவே குணமாயிடும். பொடுகே வராத மாதிரி ஆக்கிடும் இந்த வேப்பிலையை போட்டு தலை குளிச்சுட்டு வர்றதுனால. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இந்த சைனஸ் ப்ராப்ளம் தலைவேலையால் ஒத்த தலைவலி இதனால வந்து நிறைய பேர் அவதிப்பட்டு இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணியில் இந்த வேப்பிலையை எடுத்து கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சிட்டிக்கு மஞ்சாத்தூள் போட்டு நல்லா கொதிக்கிட்டு அதில் ஆவி பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற சைனஸ் ப்ராப்ளம் இந்த ஒத்த தலைவலி பிரச்சனை எல்லாமே வந்து டோட்டலாக க்யூர் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதியிலே நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது நிறைய இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இருக்கிற டீனேஜர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸுன்றது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த பிம்பிள்ஸ்லாம் க்யூர் ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீம்ஸ் போடுவோம், ஃபேஸ் பேக்ஸு, ஸ்க்ரப்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த வேப்பிலை எடுத்து நல்லா மைய அரைச்சி அந்த வேப்பிலை எடுத்து பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல போட்டு வந்தோம்னாலே போயிடும். அந்த பிம்பிள்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும். எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது. அந்த பிம்பிள்ஸ் மார்க் கூட இருக்கும். அதுக்கப்புறம் அதை நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வந்து இயற்கையாகவே கிடைக்கிற அந்த வேப்பம் செடி இலையை எடுத்து அரைச்சி பிம்பிள்ஸ் மேலே போட்டு வந்தீங்கனாலே ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் கிளியராகி முகம் நல்லாவே புளிவாயிடும். அதே மாதிரி அதை எடுத்து நல்லா அரைச்சி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு போட்டு வர்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு போட்டோன்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் கிளியர் ஆகும். நம்ம தலையில் இருக்கிற பேனு, ஈறு, பொடுகு இது மூணுமே வந்து க்யூர் ஆகிடும். நம்ம ஸ்கேல்பே வந்து க்ளீன் ஆகும் இந்த வேப்ப மருந்து வந்து வேப்ப இலையை அரைச்சி போட்டு வர்றதுனால. அதுக்கப்புறமேட்டு இது வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கிறவங்க சில பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டு வர்றதுனால என்ன ஆகும்னா, அது அந்த பிரச்சனைகள் வந்து நாளடைவில் க்யூர் ஆகிட்டு வரும். ரத்தம் வந்து சீராகும், ரத்த அழுத்தங்கள் இதுவெல்லாம் வந்து க்யூர் ஆகி சீராகிட்டு வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த வேப்பம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற பூக்களை கொண்டு அதில் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்களெல்லாம் வந்து சீக்கிரமாகவே ஆறிடும். அல்சர் அது போன்ற வயிற்று புண்கள் பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க இந்த வேப்பம்பூ குழம்பு வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா,
நிறைய பேருக்கு வந்து பற்கள் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த சொத்தை பல்லு, ஈறு வலி, இந்த பல் பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பம் குச்சியில பல் விளக்குறத மறந்துட்டாங்க. உங்க வீட்டு பக்கத்துல வேப்ப மரம் இருந்தா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு குச்சிய எடுத்து அந்த குச்சிய உடைச்சு, நுனியில நசுக்கி அந்த குச்சி மூலியமா பல் விளக்கிட்டு வாங்க. கண்டிப்பா கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் வந்து கியூர் ஆயிடும். வேப்பமரம் இருக்கிற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெயிலோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 டிகிரி வரைக்கும் கம்மியாவே இருக்குமாம். சாதாரண மரங்கள கம்பேர் பண்ண சொல்ல, வேப்ப மரத்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, 10 டிகிரி வரைக்கும் வெயிலோட தாக்கம் குறைவாவே இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த வேப்ப மரங்கள, கண்டிப்பா நம்ம எல்லாரும் வளர்க்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வெள்ளூர் ரூட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.